வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 549 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் காசா உள்ளே எந்த அளவிற்கு தாக்குதல் நடக்கிறதோ அதே அளவிற்கு வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வருகிறது. குறிப்பாக அங்கே ஆக்கிரமிப்பு குடியேறல்களாக வந்திருக்கும் செட்டிலர்ஸும் அதற்கு இணையான வன்முறைகளை அங்கே கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். இப்படி பல தகவல்கள் இன்று நாம் பேச வேண்டியது தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வர்த்தக போர் என்று அழைக்கப்படும் அமெரிக்கா மற்றும் மற்ற பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான அந்த வரி உயர்வு, டாரிஃப் என்று அழைக்கக்கூடிய வரி உயர்வு ஆனது மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை வெவ்வேறு இடங்களில் ஏற்படுத்தியுள்ளன. மிக குறிப்பாக சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலாக நடந்து வரும் இந்த வார்த்தை போர் அல்லது வரி உயர்வு போர் என்றே கூறலாம். அந்த மிக முக்கியமாக நடக்கக்கூடிய அந்த நகர்வுகளையும் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ ஒரு நேத்துல முந்தின நினைக்கிறேன், பத்திரிகையாளர் மேல மிக கடுமையா குண்டு வீசி அங்க பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல குண்டு வீசி மிகப்பெரிய அளவுல கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் இறந்த பத்திரிகையாளர்களோட எண்ணிக்கை காசால அப்படின்னு பார்த்தா முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் ரெண்டையும் சேர்த்தா எத்தனை பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டாங்களோ அதை விட மிக அதிகமான அளவுல இந்த கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீடு சொல்லுது. இந்த சர்வதேச ஊடகங்கள் இதை பத்தி பேசுறதே இல்லை. மிக குறிப்பா பத்திரிகையாளர்கள் அப்படின்றப்போ அந்த ஊடகங்கள் தான் தகவலை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறாங்க. அவங்களே ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தையை இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லி இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் அது ஒரு செய்தியாவது போட்டுக்கணும். அது ஒரு சர்வதேச ஊடகங்கள செய்தியா கூட வரல. இது இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னன்னா, இது என்ன ஒரு நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்களா ஒரு இனப்படுகொலைய அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர்கள் இனப்படுகொலை காம்ப்ளிசிட் ஆகிறது புதுசு கிடையாது. நம்ம சமகால உதாரணமா இந்து பத்திரிகையினுடைய என் ராம் சொல்லலாம். என் ராம் நேரடியா சிங்கள அரசாங்கத்துக்கு கூட தொடர்புல இருந்தாரு. இனப்படுகொலை நடக்கும்போது அதை ஒயிட் வாஷ் பண்ற வேலையை முழுமையா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பார்த்தது இந்து குழுமம் தான். நமக்கு இந்த அனுபவம் இருக்கு. பத்திரிகையாளர்கள் அதுவும் குறிப்பா உலக நாடுகளால பெரிதாக மதிக்கப்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு புது அனுபவம் கிடையாது. அவரை கூப்பிட்டு ஒரு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அமைப்பினர் நடத்தின கூட்டத்துல மதுரையில அவரை கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷனை திறந்து வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு இடதுசாரியா கம்யூனிஸ்ட சிந்தனையாளரா அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. இதுவும் நடக்குது. இப்ப என்னன்னா, இதுல இடதுசாரிகள்னா ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு மாதிரியான இடதுசாரிகள் இருக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நம்ம இந்திய இடதுசாரிகளை பொறுத்தளவுல பெரிய முரண்பாடுகள் இருக்கு. அவங்க எப்படி இடதுசாரிகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் சமீபத்துல நடந்தது. மதுரையில தான் அந்த எக்ஸிபிஷனை திறந்து வச்சாரு என் ராம். என் ராமினுடைய இனப்படுகொலை பங்கீடை பத்தி நம்ம பேசணும்னாக்க நிறைய இருக்கு. தமிழர்களையும் புலிகளையும் பிம்பச்சிதைவு பண்ணதுல பிரதானமா அளப்பட்ட பத்திரிகை இந்து பத்திரிகை. இந்து பத்திரிகையினுடைய ஃப்ரண்ட் லைனு ஃபர்ஸ்ட் போஸ்ட் அவங்க பெரிய அளவுக்கு இதுக்கு வேலை பார்த்தாங்க. அதுல இப்ப இந்த KS ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பத்திரிகையாளர், அவர் தொடர்ந்து இத பத்தி எழுதியிருக்கிறாரு. அதே போல முராரின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், இப்படி பல்வேறு பத்திரிகையாளர்கள் இந்து குழுமத்திலிருந்து தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராகவும் புலிகளுக்கு எதிராகவும் எழுதி கடைசியா அந்த இனப்படுகொலை வரைக்குமே அதை கொண்டு நிறுத்தினவங்கள்ல முக்கியமானவங்க. இப்ப இவங்க எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்கள் தான். ஒரு இனப்படுகொலை நடந்தது, குறிப்பா சொல்ல போனா
இலங்கையில சிங்கள பத்திரிகையாளர்களுக்கே நெருக்கடிகள் இருந்தது. சிங்கள பத்திரிகையாளர்கள் பலர் கொல்லப்பட்டாங்க. சிங்கள மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பலர் கொல்லப்பட்டாங்க. தமிழ் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்க. வீரகேசரி பத்திரிகையின் மீது, பத்திரிகை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இப்படி பத்திரிகை துறை சார்ந்த நபர்கள் மீதும், பத்திரிகை அலுவலகங்கள் மீதும் சிங்கள அரசாங்கமும் சரி, அமைதிப்படை போன காலத்துல இந்திய அரசாங்கமும் பெரிய நெருக்கடிகளை கொடுத்திருக்கு, பெரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கு. அது எல்லாத்தையும் கடந்து தமிழ்நாட்டில இருந்து தமிழர்களுக்கு இயங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து இயங்கக்கூடிய இந்து பத்திரிகை குழுமம் தொடர்ந்து இதே சிங்கள இனப்படுகொலை அரசாங்கத்திற்கு ஆதரவா இயங்குனுச்சு. கடைசியா இந்த இனப்படுகொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் லங்கா ரத்னா பரிசும் வாங்கிட்டு வந்தாரு என்றாம். அவரை கூப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஒரு எக்ஸிபிஷனை திறந்து வைக்கிறதுக்கு, ஒரு கண்காட்சியை திறந்து வைக்கிறதுக்கு சீஃப் கெஸ்டா அழைப்பு எடுத்திருக்கு. அது சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வாரத்துல. ஸோ இது ஒரு ஃபுட் நோட். நம்ம இதுல என்னெல்லாம் பத்திரிகை துறைகள் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இனப்படுகொலையிலும் கம்ப்ளிசிட் ஆகுறாங்கிறதுக்கான ஒரு நமக்கு நெருக்கமான உதாரணம்னா இந்த உதாரணத்தை நம்ம இந்த சமகாலத்துல பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு காசாவை பொறுத்தளவுல, காசாவில பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இல்லாத போர்க்காலகட்டத்துல பாதிக்கப்படாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்துல இந்த பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். ஆனா எந்த பத்திரிகைகளும் அதற்கு எதிராக இயங்கல. அப்ப என்னன்னா இதுல இப்ப பத்திரிகையாளர்கள் காம்ப்ளிசிட் ஆயிராங்களா, இல்ல பத்திரிகை நிறுவனங்கள் காம்ப்ளிசிட்டா அப்படின்னு பார்த்தா பல பத்திரிகையாளர்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறதா தான் தெரியுது. குறிப்பா சொன்னா சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, பிபிசி பத்திரிகையாளர்களே அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிருக்கிறதா ஒரு ஒரு லீக் டீக்ளாசிஃபைட் யூகேல வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா நிறுவனங்கள், குறிப்பா அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனத்தினுடைய தலைமைகள் இவங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க, இவங்களால சுதந்திரமா எழுத முடியலன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்களால எதிர்த்து பேச முடியல. ஏன்னா காசுக்காக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அது அவங்கள சொல்லியும் குறை இல்லை. பிரின்சிபல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் வயிறுக்கு சோறு வேணும்ல, குடும்பத்தை ஓட்டணும். அதுதான் அந்த தொழில் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில். அதுல விரும்பி போறவங்க இருக்காங்க. பரவாயில்ல, நான் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு உதவி பண்ணி அரசாங்கத்தின் தரப்பா நின்று எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அது தமிழ் பத்திரிகை உலகத்திலயும் இருக்கிறாங்க, இந்திய பத்திரிகை உலகத்திலயும் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஆங்கில பத்திரிகை உலகத்திலயும் இருக்கிறாங்க. அதே இதுல விருப்பமே இருக்காது, ஆனா வயிற கழுவணுங்கிறதுக்காக வேலை பார்க்கிற பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அவ்வளவு மோசமானதா இருக்கு. பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதிர்த்து செயல்பட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அவங்களுக்கு சட்ட நெருக்கடிகள் இருக்கு. அதுக்கு நீங்க சமகால உதாரணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய பத்திரிகையாளர் கிட் கிளாரன்பர்க், கிட் கிளாரன்பர்க்கு எதிரான நெருக்கடிகள் தீவிரவாதத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கூட அவர் மீது எடுக்கப்பட்டுச்சு. கிரேசோனுக்காக வேலை பார்க்கிறாரு, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், பல பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதக்கூடியவர், இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதே போல ரிச்சர்ட் மேத்தோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு எதிரான தீவிரவாத வழக்கு இப்ப பதியப்பட்டிருக்கு. லண்டன்ல பதியப்பட்டிருந்தது, ஆஸ்திரியால பதியப்பட்டிருக்கு. அவருக்கு இயங்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கு. அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே போல நீங்க பிரிட்டனுடைய, அதாவது பிரிட்டன்ல இருந்து பிரிட்டனுக்கான கசகஸ்தான் தூதுவரா இருந்த அம்பாசிடர், அதாவது அம்பாசிடர் பேரு எனக்கு இப்போ எஸ்கேப் ஆகுது, ஞாபகம் வரல. அவரு பத்திரிகை துறையில தான் இருக்கிறாரு. இப்ப இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா இயங்கிட்டு இருக்காரு. லெபனான்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிராகவும் இதே மாதிரியான தீவிரவாத சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு இப்படி இயங்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. இப்ப இந்த நெருக்கடிகள் எல்லாம் சட்ட நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க. அதனாலயும் சில பேர் இயங்க முடியாத நிலையில
இது எல்லாத்தையும் கடந்து கிட் கிளாரன்பர்க் போன்றவர்கள், மேட் கென்னாட் போன்றவர்கள், கிரேசோனுடைய ஆரன் மேட்டே போன்றவர்கள், மேக்ஸ் ப்ளூமென்தால் போன்றவர்கள், இவங்க எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி கரேஜஸா இயங்கிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதே போல கிரேசோன் பத்திரிகையினுடைய இன்னொரு பத்திரிகையாளர், அவர் வந்து இஸ்ரேல்ல கைது செய்யப்பட்டு 3 நாள் கடுங்காவல்ல இருந்து கடைசியா அழுத்தத்தினால வெளியேறினாரு. இப்படி பல்வேறு பத்திரிகையாளர்கள் இந்த இந்த நெருக்கடியிலையும் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா பத்திரிகை சங்கங்கள், பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து பெரும் பெரும் முதலாளிகளினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்களுடைய அவங்களுடைய வளர்ச்சிக்காக கம்ப்ளீட் சைனிஸ்டுகளாகவும் இருக்கிறாங்க. சைனிஸ்ட் கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல பல பத்திரிகையாளர்கள் இருக்கிறதுனால, அவங்கதான் முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால இந்த பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் வந்து பெருசா கண்டுக்கிறது இல்ல. அது எல்லா ஆதிக்க சக்திகளினுடைய மனித உரிமை மீறல் போர்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நெக்லஜென்ஸ், இல்ல ஒரு ஒரு வெள்ளை அடிக்கிறது, ஒயிட் வாஷ் பண்றது, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது இந்த பத்திரிகைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இதுங்களுடைய கிரெடிபிலிட்டியும் போயிருச்சு. இப்ப அவங்களுக்கான நம்பகத்தன்மைகள் வந்து குறைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாவே குறைஞ்சிருச்சு. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல ஒரு தகவல் வந்ததுன்னா அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். அதுல எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய இடத்துக்கு மக்கள் வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த இடத்துலதான் சமூக வலைதளங்கள் வந்து ஊடகங்களா மாறி பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணுது. சமூக வலைதளங்களும் வந்து கட்டுப்படுத்தப்படுது. அதுல எந்த தகவல் போகணும், போகக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தடுக்கிற ஒரு சென்சார்ஷிப் இண்டஸ்ட்ரி வந்து இந்த டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. சோ இவ்வளவு நெருக்கடிகள் இருந்ததுனாலும் ஒரு சில பத்திரிகையாளர்கள், ஒரு சில மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வந்து தொடர்ந்து இயங்குறாங்க. தகவல்களை வெளியில கொண்டு வராங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். பத்திரிகை துறை சார்ந்து பேசுறதுனால ஆஹ் சமீபத்துல மோடி வந்து பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்காக வந்துட்டு இலங்கை போயிட்டு வந்திருந்தாரு. அப்போ இங்க மதுரையில வந்தப்போ பெரிய அளவுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த முறை பெருசா நடக்கல. மே 17 இயக்கம், மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு ஒரு சில இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் சேர்ந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எந்த பத்திரிகையிலும் அது செய்தியா வெளியிடல. சோ இந்த மாதிரி அரசாங்கங்களுக்கு ஆதரவா இயங்குற பத்திரிகைகள்ங்கிறது தமிழ்நாட்டுல சமகாலத்துல நம்ம பாக்குறோம். செய்திகள் வந்து எப்படி வெளியிடப்படுது, என்ன மாதிரி அவங்க வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா இயங்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து மக்கள் சார்ந்து இயங்கல, அரசாங்கம் சார்ந்து இயங்குறாங்கிறத நம்ம இந்த உதாரணத்துக்கு நம்மளால பார்க்க முடியும். சோ இதனாலதான் வந்து பத்திரிகை சார்ந்த நம்பிக்கைங்கிறது மக்கள் மத்தியில இருந்து போயிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட்டா போயிடுங்கிறது தான் தெரியுது. அதனாலதான் ஆல்டர்னேட்டிவ் மீடியா நம்மள மாதிரியான ஆஹ் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய, இல்ல ஒரு ஒரு பகுப்பாய்வு பண்ணக்கூடிய சேனல்கள் வந்து வரவேற்கப்படுது. நமக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு, ஒரு சில எதிர்ப்புகள் இருந்ததுனாலும் பெருமளவுக்கு வந்து தோழர்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு. அவங்க கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பேசுறத வந்து அவங்க உள்வாங்குறாங்க. நம்ம பேசுற தகவல்கள் வந்து ஆஹ் முன்னணி ஊடகங்கள்ல வர்றதில்ல, அந்த தகவல்கள் எல்லாம் பொய்ங்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் பத்திரிகை சார்ந்த நிகழ்வுகளா இன்னைக்கு இருக்கு. இப்படி ஒரு மாற்று ஊடகம்ங்கிறது அவசியமானதா இன்னைக்கு மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, முன்னணி ஊடக நிறுவனங்கள், முன்னணி ஊடகங்கள் வந்து பணத்தை நம்புறாங்க. பணத்தை பின்னாடி போறாங்க. அரசாங்க அதிகாரத்தை நம்பி போறாங்க. அதே போல இதுல தொழில் ரீதியா வந்து முதலீடு பண்றவங்களும் பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்க. அவங்க அரசாங்கம் சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அதனால நிதி இல்லைன்னா இவங்க வயிறு பிழப்பு ஓடாது. ஸோ இப்படி பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறதுனாலதான் பத்திரிகை துறைகள் எதையும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா இது ஒரு பெரிய வரலாற்று பிழை. இது என்னைக்கா இருந்தாலும் பத்திரிகை துறையில வந்து இந்த கருப்பு பக்கம்ங்கிறது இருக்கதான் செய்யும். அதை வந்து அவங்க அந்த பிரின்சிபல் எல்லாம் விட்டுட்டு, பத்திரிகை துறை தர்மம் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து
ஏகாதிபத்திய சக்திகளினுடைய டூலா தான் வந்து இயங்குறாங்க, ஒரு ப்ரொபகண்டா டூலா இயங்குறாங்க. அப்படிதான் வந்து அவங்க ஈராக் போரை உருவாக்குனாங்க. பத்திரிகைகள் தான் ஈராக் போரை உருவாக்குனுச்சு. அதனாலதான் விக்கி லீக்ஸ் உருவானுச்சு. விக்கி லீக்ஸ்ங்கிறது அவரு ஜூலியன் அசாஞ்ச் என்ன சொல்லி அந்த பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சாருன்னா, ஊடகங்கள் ஒரு பொய்ய வந்து சொல்லி எப்படி வந்து போரை உருவாக்குறாங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் அவர் வந்து அந்த ஒட்டுமொத்த லீக்கையும் வந்து பண்ணாரு, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு வச்சது பத்திரிகைகளை தான். இதை சார்ந்துதான் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படிங்கிற தலைப்புல நாம் சாம்ஸ்கி பெரிய கட்டுரையே எழுதியிருக்கிறார், பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறாரு. இது எப்படி வந்து பத்திரிகை துறை இயங்குது, அதுல எப்படி வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவரு பண்ணியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட கருத்துருவாக்கம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய நிறுவனங்களா இன்னைக்கு பத்திரிகை துறை வந்து மாறி இருக்கு. அந்த கருத்துருவாக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிற கருத்தை வந்து பரப்புறது மட்டுமே அவங்களோட பிரதான நோக்கம். அந்த பின்னணியில இந்த கருத்துங்கிறது, இந்த சம்பவங்கள்ங்கிறது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டாத கருத்துகள். ஏன்னா இது மக்களுக்கு அரசாங்கங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வைக்கும். அதனால அதை வந்து மறைக்கிறாங்க. அந்த நெக்லஜென்ஸ் அதனால இருக்கு. தன்னுடைய சமூகம் சார்ந்த பத்திரிகை சமூகம் சார்ந்த நபர்கள் வந்து கொல்லப்படும் போது கூட மௌனமா இருக்கிறதுனுடைய பின்னணிங்கிறது, அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, அது வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சதுன்னா இவங்களுடைய காம்ப்ளிசிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்களால இயங்க முடியாது, இவங்களுடைய பொருளாதாரத்துல சிக்கல் வரும், இவங்களுடைய அதிகார பலம் வந்து சிக்கலுக்குள்ளாகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த காம்ப்ளிசிட்டி இதுல வந்து அவங்க ஈடுபடுறாங்க, காம்ப்ளிசிட் ஆகுறாங்க இந்த குற்றத்துல. இதுல என்ன சொல்ல போனா, ஒரு இனப்படுகொலை நடக்குது, அதை ஒயிட் வாஷ் பண்றாங்கன்னா அதுவும் இனப்படுகொலையினுடைய ஒரு ஒரு கூறு தான். ஒரு இனப்படுகொலைங்கிறது வெறும் இனப்படுகொலையா முடியறது இல்லை. அதற்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கான பணிகளும் நடக்கும். அதுவும் இனப்படுகொலையில குற்றத்துல தொடர்புடையது ஒரு சம்பவம் தான். அதுவும் வந்து இனப்படுகொலை குற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூறு. அந்த இனப்படுகொலை நெக்லஜென்ஸ் இல்ல டினையல், அது வந்து இப்போ பத்திரிகை துறையில நடக்குது. அது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக வந்து இந்த இனப்படுகொலை நடக்கும்போது கூட வந்து அவங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கான அடிப்படை வந்து அவங்களும் இந்த குற்றத்துல பங்குதாரர்கள். எப்படி இந்து குழுமம் தமிழர்களினுடைய இனப்படுகொலையில பங்குதாரரோ, அதே மாதிரி இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களும் பலஸ்தீனியர்களினுடைய இனப்படுகொலையில கம்ப்ளீட்டா பங்குதாரர்கள் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. ஆமா, நீங்க இதுல சொன்ன பிறகு நான் இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும் தெரியும்னு தோணுச்சு. என்னன்னா, இந்த அலஸ்கா ஃபிளட் ஆபரேஷன் தொடங்கின உடனே பயங்கரமா எல்லாரும் வந்து ஹமாஸை பத்தியும் அந்த அங்க இருந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தியும் எழுதிட்டே இருந்தாங்க தமிழ் ஊடகம். அப்போ நான் இருக்கிற சேனல் எல்லாத்தையும் டேக் பண்ணிட்டு நான் கூட எழுதியிருந்தேன். எத்தனை பேர் நீங்க வந்து அபு ஷெரீன் அவங்கள வந்து இஸ்ரேல் சுட்டு கொலை பண்ணப்போ அவங்க அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. அப்போ அபு ஷெரீன் யாருன்னா அல் ஜசீராவுடைய ஒரு பத்திரிகையாளர். ஜெனின் பகுதியில அங்க நடக்கக்கூடிய மோதல்களை தகவல்களை சேகரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தலையில சுட்டு கொலை பண்ணாங்க. கொலை பண்ணது இல்லாம ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு ஆமா சுட்டுதான் எங்காலதான் சுட்டு கொண்டாரு, அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிஎன்என்ல செய்தி சொல்லுது, தகவல் சொல்லுது இஸ்ரேல். இதை பத்தி எந்த தமிழ்நாட்டு ஊடகமும் பேசல, எந்த ஒரு தமிழ்நாட்டு ஊடகமும் பேசல. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நீங்க என்ன மாதிரியான ஜென்மமா இருக்கிறீங்க அப்படிதான் தோணுச்சு. இப்படிதான் எனக்கு ஓப்பனாக தோணுச்சு. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது தப்பா எடுத்துக்கூடாது தோழர்கள். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உன்னுடைய அதே பணியை தான் செய்யறான் அவன். நீங்க வேலை பார்க்குற அதே வேலையை ஒருத்தன் பார்க்கறான், அவனை வந்து அநியாயமா சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு நீங்க தான் எதிர்த்து பேசியிருக்கணும். பேசாம அமைதியா இருக்கீங்கன்னா அப்ப நீங்க எங்கெல்லாம் போய் எந்த அளவுக்கு உங்களுடைய அறம் சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்ற கேள்விதான் எனக்கு வந்து. நம்ம இந்த பத்திரிகை இதோட அப்படியே முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒதுக்கிட்டு இன்னும் 2 விஷயம் நான் அதுல கேட்கணும். என்னன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 2, 3 நாட்களா இன்னைக்கு இன்க்ளூடிங் இன்னைக்கும் சேர்ந்து ஒரு தகவலை வந்து இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுச்சு. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மொட்டை கடிதாசியை காமிச்சு இஸ்ரேலுடைய ராணுவ தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2021ல எஹியா சின்வர் வந்து ஒரு லெட்டர் எழுதினார் ஈரானுக்கு. நீங்க வந்து இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்யணும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஈரானும் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் காட்டுறாரு. அந்த லெட்டர்ல வந்து எந்த இடத்துலயும் வந்து எஹியா சின்வர் சைன் போடல.
அந்த 2021 வந்து அவர் வந்து அல் கசாம் பிரிகேடுடைய இதா இருந்தாரு. அந்த முத்திரை இல்ல. ஹமாஸோட முத்திரை இல்ல. எதுவுமே இல்ல. ரிப்ளை வந்துச்சா? ஈரான்ட்டருந்து ரிப்ளை வந்ததுக்கான எந்த தகவலும் இல்ல. இது ஒரு பக்கம். இது வந்த உடனே நான் கூட டெலிகிராம்ல எழுதியிருந்தேன். இவங்க வந்து போருக்கான முஸ்லீம்களுக்கு இத பயன்படுத்துறாங்க. பாருங்க எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு. அதனால இத காரணமா காமிச்சு கூட நாங்க வந்து போருக்கு போவோம். ஈரான் கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு. இன்னொன்னு இன்னைக்கு வந்து சாயந்திரமா ஒரு தகவல் வந்துச்சு. அதே இஸ்ரேல் ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி மாசம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு, பெய்ரூட் நகருடைய புறநகர் பகுதியில மண்ணுக்கு கீழ வந்து ஆயுத தொழிற்சாலை வச்சிருக்குது இது ஹெஸ்புல்லா. அவங்க இதுவரைக்கும் அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அப்புறமேல ஆஃப் பண்ணாங்க. திருப்பி வந்து திரும்ப சீஸ்ஃபயருக்கு நடந்துட்டு இருக்கும்போதே இவங்க உள்ள போய் இந்த பாருங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்படின்னு ஒரு 3 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு பறந்து விரிந்த இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் பறந்து விரிந்த ஒரே நேரத்துல 2, 3 நாடுகள தாக்குறது. அது ஒரு பெரிய லெவலு போருக்கு வந்து தங்கள இஸ்ரேல் தயார்படுத்திட்டு இருக்கு. அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இத எப்படி நம்புறதா? இல்ல இவங்க எப்படி இத பண்ண போறாங்க? ஏன்னா இப்போ ட்ரம்ப போய் நெத்தன்யாகு பார்த்துட்டு வந்த பிறகு அப்ப நடந்தது. அதுல வந்து அவரு நெறைய விஷயங்கள் ஈரானுக்கு இவரு எதிர்பார்த்து போனது வேற, ட்ரம்ப் சொன்னது வேற மாரி நான் ஃபீல் பண்றேன். இந்த இப்ப நடக்கக்கூடிய இந்த 3 நிகழ்வுகளையும் எப்படி பார்க்கறது? ஒண்ணு வந்து இவங்க ராணுவ தலைவர் சொன்னது ஈரான் பத்தி, அப்புறம் ஹிஸ்புல்லா பத்தி ராணுவ தலைவனுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னது. அப்புறம் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஈரான் கூட அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு போருக்கான முன் தயாரிப்பு நடவடிக்கை. இது மேனுஃபேக்சரிங் கன்சென்ட். அதாவது கருத்துருவாக்க நடவடிக்கைகள் தான் இப்ப நடக்குது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு எட்டுவோம். அதுதான் சரியா இருக்கும். அத தவிர வந்து நீங்க போருன்னு போனீங்கன்னா, அது யாருக்குமே லாபம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த தகவல்கள கொண்டு வராங்க. அதே மாதிரி அதுக்கு மக்கள தயார்படுத்தும் நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கப்பற்படைய வந்து கொண்டு வராங்க. புதுசா அ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர வந்து பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பெர்சியன் கல்ஃப் ரீஜியனுக்கு வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல டியாகோ கார்சியால பெரிய அளவுக்கு அ அ விமானங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பி-2, பி-52 வகை விமானங்கள. ஆ யமன் மீதான தாக்குதல ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரமா பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்து சனா கவர்னரேட்ல ஒரு தாக்குதல் குடியிருப்பு பகுதியில வந்து தாக்குதல் நடத்தினதுல 6 பேர் இறந்திருக்கிறதா தகவல் வந்துச்சு. மேற்கொண்டு பலர் இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்கிறாங்க நெறைய பேரு. யமனுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பிச்ச உடனே ட்ரம்பினுடைய எச்சரிக்கைங்கிறது ஈரானை நோக்கியதா தான் இருந்தது. அதனை தொடர்ந்து நெகோசியேஷன் பேசணும். அப்படி இல்லைன்னா நான் போரை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெட்டரை வந்து மிரட்டல் லெட்டரையும் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் கடந்து நேத்து நெத்தன்யாகுவினுடைய பயணம், நெத்தன்யாகு என்ன பின்னணியில போனாரு, என்ன பிரைமரியான எஜெண்டா அதுல இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிரதானமா அவர் போனதுக்கான காரணம் இந்த டாரிஃப் வார். இந்த டாரிஃப் வார்ல இஸ்ரேலுக்கு எதிரான வரி விதிப்புங்கிறது 17% வரி விதிப்பு போட்டிருக்கிறார் ட்ரம்ப். அதற்கு இஸ்ரேல் வந்து என்னென்ன பொருட்களுக்கு அமெரிக்காவில இருந்து இம்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் 0% டாக்ஸ் வந்து சுத்தமா டாக்ஸ் இல்லாம நாங்க கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளை உடனே நாங்க பண்றோம் அப்படிங்கிறத நெத்தன்யாகு ட்ரம்ப்பனோட நெஞ்ச நக்கி இருக்கிறாரு. அவ்வளவுதான். அதை நான் வந்து உடனே பண்ணிடுறேன். நீங்க சொல்றது சரிதான். நீங்க பண்றது சரிதான். நீங்க பண்றது நியாயமான நடவடிக்கை. அதுக்கு நாங்க உடனடியா வந்து 0% டாக்ஸ போட்டுக்கிறோம். அதனால நீங்க வந்து எங்களுக்கு எதிரா போட தேவையில்ல. நாங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்கனாலும் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நெஞ்ச நக்கி இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் அவர் எதிர்பார்க்காம போனது இன்னைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைங்கிறத முன்னாடி இஸ்ரேல்கிட்ட சொல்லல. அதை வந்து சொல்லாமலே அமெரிக்கா மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகையில தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து நெத்தன்யாகுக்கு போற வரைக்கும் தெரிஞ்சிருக்குதா தெரியலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எழுது.
அது எல்லாம் எப்படி இருந்ததுனாலும் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, நேரடியான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஈரான் கூட ஆல்ரெடி நேரடியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஈரானுடைய வெளியுறவுத்துறையும் சரி, ஈரானுடைய ரிப்ளை அனுப்புனதுக்கான இதுவும் வந்து என்ன சொல்லுதுன்னா, நேரடி பேச்சுவார்த்தையில நாங்க ஈடுபட மாட்டோம். ஏன்னா ட்ரம்ப்போ அமெரிக்காவோ நம்பத்தகுந்த நாடு கிடையாது. ஸோ அதனால அவங்க கூட நேரடி பேச்சுவார்த்தைங்கிறது இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நேரடி பேச்சுவார்த்தைங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நேரடி பேச்சுவார்த்தை நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இன்டைரக்டா வேணா பேசுவோம். அதாவது வேறொரு நபர் மூலமா வேணா பேசலாம். அது வந்து எப்பவுமே திறந்திருக்கிற வழிதான். அது வழியா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நேரடியா பேசுறதுக்கான வழிமுறைகளை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நேரடியான பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குன்றாரு. சனிக்கிழமை ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இது உண்மைக்கு புறம்பானதா மீண்டும் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடக்க போறது உறுதி. ஓமன்ல பேச்சுவார்த்தை நடக்குது மஸ்கட்ல. அது வந்து ஒமன் மூலமான பேச்சுவார்த்தை தான். 3ஆம் நபர் மூலமான பேச்சுவார்த்தை தான். நேரடியா நாங்க உட்கார்ந்து பேச போறது இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி. சோ அதனால ட்ரம்ப் வந்து பொய் சொன்னாருங்கிறது தெரியுது. அதனுடைய காரணம் என்னன்னா, ஏன் பொய் சொன்னாரு அப்படின்னா, ஈரான் மீதான அவநம்பிக்கையை உருவாக்குறதுக்காகத்தான் வந்து சொன்னார். ஈரான் வந்து சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவநம்பிக்கை உருவாக்குறதுக்காக ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். இது என்னன்னா இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேருங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ட்ரூ ப்ராமிஸ் 3 நடக்காதப்பயே ஹெஸ்புல்லாவுக்கு உதவி பண்ணலங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இப்போ யமனுக்கு எதிரான போர் நடவடிக்கையில யமனுக்கு உதவி பண்ணலன்னு சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்கு. அது வந்து சோர்ஸ் மூலமா கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து கைவிட்டுருச்சு அப்படின்னு. ஈராக்கி ரெசிஸ்டன்ஸை கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து தொடர்ந்து வந்து இவங்க பிரச்சாரம் வந்து மேற்கத்திய ஊடகங்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல சிரியாவினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடையும் போது ஈரான் வந்து உதவி பண்ணல, ஈரான் வந்து கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. ரஷ்யா கைவிட்டுருச்சுன்னு சொல்லி பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்போ ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி பண்ணாது, ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்படும். சோ இது எல்லாமே வந்து என்னத்துக்காக இந்த பிரச்சாரங்கள் பூரா வைக்கப்படுதுன்னா, இதுக்கு அடிப்படையான பின்னணி என்னன்னா, இவங்கக்குள்ள ஒற்றுமை இல்ல, இவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ லெபனான்ல இருக்கிறவங்க ஈரான் வந்து நம்மளை காட்டி கொடுத்துருச்சு, அதனால ஈரான் வந்து நம்ம ஆதரிக்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணி காரணம். அதே போல சிரியால இருக்கிறவங்க சிரியாவை வந்து ஈரான் காட்டி கொடுத்துருச்சு, அதனால ஈரானுக்கான ஆதரவுங்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். ஸோ இப்படி இந்த பகுதியில இவ்வளவு காலம் ஒற்றுமையா இயங்கிக்கிட்டு இருந்த இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அந்த அணியைக்குள்ள பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சியா மக்கள் மத்தியில இந்த சிந்தனைகளை விதைக்கிறதுக்கான ஒரு அடிப்படையில தான் நேற்று ட்ரம்ப் பேசின விஷயங்களும் அமைஞ்சது. அதுக்கு பின்னணியில தான் வந்து இந்த சம்பவங்கள் இடம்பெற்றது. இதுல ட்ரம்ப் வந்து சொல்றாரு, போருக்கான விஷயம் வந்து சரியானது இல்ல, அது ஈரானுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்ல எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நெத்தன்யாஹுவோட இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா அதுதான் வந்து நடக்கணும்னா வேற வழி கிடையாது. ஈரான் வந்து அதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு எட்டிடுச்சுன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல என்னன்னா அவர் வேற எந்த ஆப்ஷனும் ஈரானுக்கு கொடுக்கல. நான் சொல்றத கேளு, இல்லைன்னா நான் வந்து போற நடத்துவேன் அப்படின்றாரு. இப்ப ஈரான் வந்து இதை எப்படி வந்து ஏத்துக்கும்? எப்படியோ நீ வந்து போரை நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறன்னா, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டேன்னா நான் வந்து போரை நிக்கும்னு எந்த உத்தரவாதம் இருக்கு? அதுக்கப்புறம் நீ போர் நடத்த மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? இப்ப சிரியாவை எடுத்துப்போம். சிரியாவுல ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. சிரியாவுல ஏற்கனவே பஷர் அல் அசாத் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி போயிருச்சு. அப்புறம் ஏன் சிரியால இருந்த ஆயுத கிடங்குகள், சிரியாவினுடைய ராணுவ உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து 400 ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எதுக்கு 400 பிளேசஸ்ல தாக்குதல் நடத்தினாங்க.
சிரியாவினுடைய அதிபர் தான் பிரச்சனையா இருந்தாருன்னாக்க எதற்கு சிரியாக்குள்ள அதிபர் போனதுக்கு அப்புறம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதனால இவங்க சொல்றது நீங்க ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மைல் போவாங்க. நீங்க ஒரு விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதை உங்களுடைய வீக்னஸா பயன்படுத்திக்கிட்டு நீங்க சண்டைக்கு போறதுக்கு விரும்பல, நீங்க இதுல இருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க உங்க தலை மேல ஏறுவாங்க. அதுக்கு நீங்க பணிஞ்சு போய் ஆகணும். அதுக்கு நீங்க பணிஞ்சு போனீங்கன்னா அடுத்து உங்களை தலையில கத்தி வைப்பான், கழுத்துல கத்தி வைப்பான். இப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எல்லா பக்கத்துலயும் இதைதான் பண்றாங்க. சோ அதனால இதுல நீங்க எதிர்த்து நின்று சண்டை போடணும். உன்கிட்ட நீ எனக்கு ஈக்குவலான மரியாதை கொடுத்தனா மட்டும்தான்டா அவங்ககிட்ட பேசுவேங்கிற இடத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியும். சோ அந்த இடத்துல ஈரான் தெளிவாதான் இருக்கு. அதனாலதான் இவனுங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்க கூட நேர்ல எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது இன்றைய வரைக்கும் அந்த நிலைப்பாடு தொடருது. ட்ரம்ப் இந்த மக்கள்கிட்ட இதை ஏமாத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இதை பண்றாரு. இதுல இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா நெத்தன்யாகு இதுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, வாஷிங்டன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஹீப்ரு மொழியில ஒரு தகவலை பேசிட்டு கிளம்பி இருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஈரான் கம்ப்ளீட்டா இந்த நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையே கைவிடணும், அதை கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். அமெரிக்காவினுடைய மேற்பார்வையில அந்த தடம் தெரியாம அதை அழிச்சிடணும். அப்பதான் அவங்களுக்கு எதிரான போர் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கம்ப்ளீட்டா நீ உன்னுடைய சோவர்னிட்டி, உன்னுடைய இறையாண்மையை நீ விட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உன் மேல போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இறையாண்மையை விட்டு கொடுத்துட்டா நீ போர் தொடுக்காம இருப்பியாங்கிறதுக்கு தான் நம்ம சமகால உதாரணம் சொன்னோம், சிரியாக்குள்ள என்ன நடந்தது. அதனால போர் நடத்தணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நடத்தத்தான் போறாங்க. நீங்க விட்டு கொடுத்தாலும் சரி, விட்டு கொடுக்கலனாலும் சரி. ஏன்னா இதுல பல உதாரணங்கள் இருக்கு. லிபியா இதே மாதிரியான அணு ஆயுத தயாரிப்பு இதை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் லிபியாவினுடைய அரசாங்கம் வீழ்த்தப்பட்டு கர்னல் கடாஃபிய கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க. இதுதான் நடந்தது. நேத்திக்கு நெத்தன்யாகு பேசும்போது அதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. லிபியா மாதிரி ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம கைவிடணும். அப்படி விட்டதுன்னா மட்டும்தான் நாங்க போரை பத்தி யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஹியூமிலியேட்டிங், அதாவது எப்படி சொல்றது, தமிழ்ல சொன்னோம்னாக்க அசிங்கப்படுத்துற ஒரு நடவடிக்கை. இப்ப நீங்க ஒருத்தனை ஏற்கனவே ஒருத்தனை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, கொடூரமா கொலை பண்ணிருக்கீங்க. அவனுக்கு கொலைக்கான அடிப்படை காரணம் அவன் ஒரு விஷயத்த விட்டு கொடுத்ததுதான். அதை ஒரு ஒரு முன்மாதிரியா வச்சு அவனை மாதிரி நீங்களும் விட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு எதிரான போரை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அவனை மாதிரி நீ விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு எதிரான போரை நான் நடத்துவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நேரடியாவே எச்சரிக்கை விடுக்கிறாங்க. நீ விட்டு கொடுத்தாலும் உன்னை நான் கொலை பண்ணதான் போறேன், நீ விட்டு கொடுக்கலனாலும் உனக்கு எதிரான போர் நடவடிக்கை நான் பண்ணதான் போறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றாங்க. இதுல வேற எந்த வழியும் இல்லைங்கிறத அவரு பிளாக் பண்றாரு. நெத்தன்யாகு பிளாக் பண்றாரு. இதுல பேச்சுவார்த்தைக்கே போகிறதுக்கு தேவையில்லை, உனக்கு எப்படியா இருந்தாலும் நான் அவன் மேல போர்ல திணிக்க போறேன் அப்படிங்கறதுதான் அவரு இன்டைரக்டா தெளிவுபடுத்துறாரு. சோ இதெல்லாம் ஈரானுக்கு தெரியாம இருக்காது. ஆனாலும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறியா, பேசுவோம், மூன்றாம் நபர் மூலமா பேசுவோம், அதுல உனக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, நீ என்னுடைய கன்சர்னுக்கு ஓகே சொல்றேன்னா ஃபர்தரா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம். இல்ல நீ பண்ண மாட்ட, நீ எப்பவும் போல நடந்துப்பேன்னா உங்க கூட பேசுறதுல எந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் நீ போரை திணிக்கிறதுக்கான நடவடிக்கையில தான் ஈடுபடுற. ஸோ அதனால இதுல பேசுறதுக்கு என்ன எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. ஸோ இது இது இப்படிதான் போகும். ஏன்னா இவங்க முடிவு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போரை நடத்துறதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்கிறது தெரியுது. அதை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் ஈரானுக்கு மிக குறைவா தான் இருக்கிறதா தெரியுது. ஸோ அதனால ஈரானும் தயாரிப்பு நிலையில இருக்கு, இவங்களும் தயார் நிலையில அதுக்கான தயாரிப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரியான
சூழ்நிலையை வந்து இந்த பகுதியில உருவாக்க போகுது. உலக பொருளாதாரத்துல என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே இந்த இந்த வரி விதிப்பு போருங்கிறது பெரிய சிக்கல்களை உலக பொருளாதாரத்துல ஏற்படுத்திட்டு இருக்கு. அதோட கூட சேர்ந்து ஈரானுக்கு எதிரான போரும் வந்து ஆரம்பிச்சதுன்னா நீங்க உறுதியா சொல்லலாம் உலகத்தினுடைய பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் மீண்டு வர்றதே பெரும் காரியம். இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு பொருளாதார நிலையில இருந்து மீழ்ச்சிங்கிறது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சிக்கலானது. ஸோ அதை நோக்கிதான் வந்து இவங்க எல்லாருமே போற வந்து நகர்த்துறாங்க. காய் நகர்த்தல்கள் அதை நோக்கிதான் நகருது. ஸோ இதுல ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா லெபனானுக்கு எதிரான போரும் ஆரம்பிச்சிடும். ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரும் அதே மாதிரிதான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்போம். இப்ப அவங்களுமே வந்து இதுக்கான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வந்து அவங்களுடைய காய் நகர்த்தல்களை அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுனாதான் நம்ம இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியும். ஆனா இருக்கிற காலகட்டம் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி சரியா இல்ல, மோசமா இருக்கு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழலா இருக்கு. ஓகே, ஓகே சார். இதை பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்ன வீடியோட எதார்த்தமா நான் பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, இந்த ஈரான் மீதான இந்த இவங்க தாக்குதல் நடத்தணுன்ற அந்த பிளானை வந்து ஈராக் 2.0 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. ஈரான் 2.0, ஈராக் 2.0 அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய முதல் எதிரியா அவர் வந்து பார்த்தது வந்து சதாம் ஹுசேனை. சதாம் ஹுசேனை கொண்டுட்டா முதல்ல வந்து நமக்கு பக்கத்துல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். அதாவது வந்து அங்க உள்ளுக்குள்ள வந்து அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனை உருவாக்கி விட்டலாம். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதே போலதான் இப்ப சிரியால வந்து எல்லாரையும் நான் என்ன சொல்ல வச்சேன்னா, ஆசாத் தான் பிரச்சனை, ஆசாத் தான் பிரச்சனை, ஆசாத் ஹேஸ் டு கோ, அவர் போகணும். எதுக்குடா நீங்க எங்க இருக்கீங்க? யூரோப் எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்கு, யூகே எங்க இருக்கு, நீங்க எல்லாம் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா, இதெல்லாம் சொல்ல வச்சது இஸ்ரேல் நெத்தனியாகு தான். அவங்க எல்லாம் சொல்லி இப்ப ஆசாத் போன உடனே அந்த இடத்த போய் புடிச்சிட்டாங்க. புடிச்சு அதை வந்து தன்னுடைய கிரேட்டர் இஸ்ரேலுக்கான வேலையில இறங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து இப்போ திரும்ப அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் திரும்ப வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுல இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நிக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுவீங்க, ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து வார்மங்கர்ஸ். அவங்க அத்தனை பேரும் வந்து ஹார்ட் கோர் ஜியோனிஸ்டா இருக்கிறாங்க. இவங்க அங்கதான் அதை நோக்கி தான் போறாங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. இது மேபி அதுக்கான திட்டமிடல் தானா அப்படின்றதும் தெரியல. போக போக தான் தெரியும். இப்ப அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம எதுக்கு வரலாம் நினைக்கிறேன், இந்த ட்ரேடு வார். இந்த ட்ரேடு வார்ல வந்து நான் ரொம்ப சுவாரஸ்யமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சைனா, நான் மட்டும் இல்ல, நீங்களும் சரி எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த டே டு டே 2 மணி நேரத்துக்கு இல்ல 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ். உனக்கு நீ 34 போட்டியா, உனக்கு நான் இந்த நான் போடுறேன் ஒரு 50, நீ ஒரு 50 போட்டியா, இரு நான் உனக்கு ஒரு 500 போடுறேன் அப்படின்னு இது எப்படி போயிட்டே இருக்குது. இவங்க அவங்க மேல வரி போடுறது, அவங்க இவங்க மேல வரி போடுறது. இதனால முதல்ல பாதிக்கப்பட போறது யாரு? இதனால மற்ற உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது? ஏற்கனவே அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த டாரிஃப்ன்றது உலகத்தை எதை நோக்கி இழுத்து போக போகுது? இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாம, நம்ம ஃபீல் பண்ற மாதிரி அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ள இருக்க மக்கள் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்படும்? இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தோழர், இந்த டாரிஃப் வார பொறுத்தளவுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இத பல்வேறு கோணத்துல வந்து ஆய்வு பண்ணலாம். ரெண்டாவது, இது வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தின முழுமையான ஆய்வை வந்து பண்ணணும்னா பொருளாதாரத்துல வந்து புலமை வேணும். ஸோ அதனால நம்ம அவ்வளவு பெரிய புலமைவாதிலாம் கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்தளவுல நம்ம ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இதுல என்னன்னா, இது டீட்டெயில் லெவல்ல வந்து என்னென்னலாம் வந்து இந்த டாரிஃப்னால நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எக்கனாமிஸ்டுக்கு தான் தெரியும். அது என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு சாதாரண இயல்பான நம்ம ஒரு நார்மலா வந்து பொருளாதாரத்தை கவனிக்கக்கூடிய, இல்ல அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், நம்ம இயல்பான வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறதன் மூலமா நம்ம சில விஷயங்களை வந்து இதுல இருந்து நம்ம பதிவு பண்ணலாம். அந்த வகையில பார்த்தா அடிப்படையா அடிப்படையா இந்த டாரிஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் பாதிப்பை ஏற்படுத்த போறது அமெரிக்க மக்களுக்கு தான். அமெரிக்க மக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஆஹ் இந்த டாரிஃப்னால
பொருட்கள் வந்து விலை உயர போகுது. ஏன்னா வந்து வெளிநாடுல இருந்து வர்ற பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டுச்சுன்னா, ஏன்னா நீங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னா நம்ம ஊர்ல பொருட்களினுடைய விலை வந்து அதிகம். வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பொருட்களுக்கு விலை வந்து அதிகம். ஏன்னா அது குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வெளிநாட்டு பொருள்ங்கிறதுனால அதுக்கு மதிப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதிகமான காசை கொடுத்து வாங்குறதெல்லாம் இருக்கு. ஆனா அமெரிக்காவை பொறுத்தளவுல இப்ப சைனா மாதிரியான நாடுகள், வியட்நாம் மாதிரியான நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து போற பொருட்களினுடைய மதிப்பு வந்து விலை வந்து குறைவு. ஏன்னா இங்க உற்பத்திக்காக செலவு பண்ற மூலதனம் வந்து குறைவு. ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கூலி கொடுக்கறதுல இருந்து அதுக்கான செலவீனங்கள்ல இருந்து எல்லாமே வந்து குறைவான விலையில வந்து நம்ம உற்பத்தியை வந்து பண்றோம். அமெரிக்காவுல கூலி வந்து அதிகம். அதனால வந்து அங்க உற்பத்தி வந்து காஸ்ட் வந்து அதிகமாயிடும், செலவீனம் வந்து அதிகமாயிடும். அதனால அவங்க வந்து விலையை வந்து அதிகமா தான் வித்தாகணும். சோ இது வந்து அடிப்படையான விஷயம் ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தளவுல. அதே மாதிரி சில பொருட்கள் வந்து அமெரிக்காவினால உற்பத்தியே பண்ண முடியாது. இப்போ உதாரணமா பெரிய அளவுக்கு உணவுப் பொருட்கள்ல மேங்கோ, மாம்பழம் வந்து இப்ப விக்கணும். மாம்பழம் வந்து அமெரிக்காவுல வந்து நீங்க வாங்கணும்னா மாம்பழம் பெரும்பாலும் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் செய்யப்படுறதுதான். அது போல பல்வேறு பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து அங்க உற்பத்தியே பண்ண முடியாது அமெரிக்காவுல. வெளிநாடுகள்ல இருந்து தான் வந்து அவங்க இம்போர்ட் பண்றாங்க. இப்ப எல்லாத்துக்குமே டாக்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு. பிளாங்கெட் டாக்ஸ். வந்து இந்த பொருளுக்கு டாக்ஸ், அந்த பொருளுக்கு டாக்ஸ் எல்லாம் கிடையாது. குருட்டுத்தனமான டாக்ஸ் எல்லா நாடுகளுக்கு எதிரானதும் போட்டிருக்காங்க. எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா பொருட்களுக்கும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. இது நேரடியா யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா அமெரிக்கன் கஸ்டமர்ஸ்க்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு மாம்பழம் வாங்குறவன் மாம்பழம் வந்து அமெரிக்காவுல உற்பத்தியே இல்லைன்னா வெளிநாடுல இருந்து வர்ற மாம்பழத்தை தான் வாங்கி ஆகணும். போன வாரத்துல அவன் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு மாம்பழத்தை வாங்கியிருந்தான்னா இந்த வாரத்துல அதே மாம்பழத்தினுடைய விலை வந்து 15 ரூபா இல்லைன்னா 20 ரூபா இருக்கும். அவன் வாங்கிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா வேற பொருள் அமெரிக்காவில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மாம்பழம் வந்து அங்க கிடைக்க போறது இல்ல. அதனால வெளியில இருந்தா மாம்பழம்னு தின்னாகணும்னா வெளியில இருந்து தான் வாங்கி தின்னாகணும். அதுக்கு எவ்வளவு அதிகமானதுனாலும் அந்த காசு கொடுத்து தான் வந்து வாங்கி தின்னாகணும். ஸோ அதனால நேரடியா பாதிப்பை சந்திக்க போறது அமெரிக்கா வாழ் மக்கள். அமெரிக்க வாழ் மக்கள் சாதாரண பொதுமக்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து அதிகமாகுது. இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னா எப்படி சொல்லுவோம்னா மறைமுக வரி. இந்த மறைமுக வரி எப்படின்னாக்கா நம்ம வாங்குற பொருட்கள் மீதான வரி. அது வந்து பணக்காரன் ஏழை அந்த வேறுபாடு எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமான வரி தான். இப்ப நான் போய் முட்டை எவ்வளவுக்கு வாங்குறேன்னா அதே விலை தான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து முட்டை வாங்கினாலும் அதே விலை தான். முட்டைக்கு வந்து நான் பணக்காரன் அதனால எனக்கு வந்து அதிகமா கொடுக்கறது இல்ல ஏழைக்கு வந்து கம்மியா கொடுக்கறதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான விலை தான். இப்ப எல்லாருகிட்ட இருந்தும் வரி வாங்குறது. பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு இல்ல. எவன்கிட்ட வேலை இருக்கு வேலை இல்ல. எவன் அதிகமா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கல அந்த வேறுபாடு எல்லாம் கிடையாது. நேரிய எல்லாருக்கிட்டையும் யாரு பொருள் வாங்கினாலும் வரிய போடுறது. அப்ப மறைமுக வரியை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு நடவடிக்கையை அவங்க வந்து பண்றாங்க. இன்னொரு பக்கம் நேரடி வரி. நேரடி வரிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம ஊரை பொறுத்தளவுல நான் 5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா சம்பாதிச்சேன்னா எனக்கு வந்து வரி கிடையாது. ஆனா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி. அதிகமான வரி வந்து கொடுக்கணும். 30% 40% வந்து அவங்க வரி கொடுக்கணும். இப்போ இந்த 30% 40% கொடுக்குற வரியை வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து வரியை வந்து எனாமா வரி விதிப்பு பண்ணாம அவங்களுடைய வருமானத்துக்கு மறைமுக வரியா சாதாரண பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒரு வழிமுறையா தான் இந்த டாக்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த டாக்ஸ் வருமானங்கிறது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகுறதுல இருந்து வர்ற காசை வாங்கிக்கிட்டு நான் பெரும்பணக்காரர்களுக்கு போற வரிய கம்மி பண்ணிட்டேன்னா அவங்க இருந்து குறையக்கூடிய வரி இப்ப பணக்காரர்கள்ட்ட இருந்து நான் வாங்கக்கூடிய வரிய எதுல காம்பன்சேட் பண்ணிக்கிறேன்னா சாதாரண பொதுமக்கள்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குறதுல இருந்து வர்ற வரியில இருந்து நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல எனக்கு 500 கோடி ரூபாய் வந்து நஷ்டமாகுதுன்னா அதுல நான் 500 கோடி ரூபாயை வந்து லாபம் சம்பாதிச்சுக்கிறேன். இது புதுசு கிடையாது. கொரோனா டயத்துல இதுதான் இந்தியாவுல நடந்தது.
இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எசென்சியலி இதை தான் பண்ணாங்க. பெரும் தொழில் நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனானால. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய் வந்து வரியை வந்து குறைச்சிட்டு வாங்குறத வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அவங்க வந்து பெருமை பேசினாங்க, மறைமுக வரி மூலமா நமக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. என்னன்னா 4 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த பெரும் முதலாளிகிட்ட பணத்தை வாங்காம அதுக்கு பதிலா மறைமுக வரி விதித்து சோத்துக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட இருந்து வந்து வரியை வாங்கி 6 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வருமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. எசென்சியலி இதைத்தான் வந்து அமெரிக்காவிலயும் வந்து ட்ரம்ப் அரசாங்கம் பண்றதுக்கு தயாராயிருக்கு. இது வந்து உள்நாட்டை பொறுத்தளவுல பொருட்களினுடைய விலை வந்து ஏறப்போகுது. அது வேற வழி கிடையாது. உள்நாட்டு மக்கள் வந்து அந்த சுமையை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த கட்டாயம் வந்து வந்துருக்கு. இதுல வெளிநாடுகளுக்கு அவங்க போட்டிருக்கிற வரி, இதனால வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும். இப்போ சைனாவை பொறுத்தளவுல சைனா வந்து அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டுக்கு போன ஆண்டுல ஏற்றுமதி பண்ண பொருளினுடைய மதிப்பீடு வந்து $688 பில்லியன், கிட்டத்தட்ட வந்து ஒரு $1/2 ட்ரில்லியன் கூடுதல். $700 ட்ரில்லியன் பக்கத்து அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு. இப்ப அதுக்கு வந்து இப்ப ட்ரம்ப் வந்து முதல்ல ஒரு 20%, 10% டாக்ஸ் போட்டாரு இனிஷியலா. அதுக்கப்புறம் ஒரு 10%, 20% ஆச்சு. அதுக்கு மேல 34%, 54% ஆச்சு. இப்ப அதுக்கப்புறம் நேற்று இரவு மறுபடியும் 50%, 104% டாக்ஸ். இப்போ ₹1 ஒரு பொருள் வித்துதுன்னா இன்னைக்கு நேத்து ₹1 வித்துக்கிட்டு இருந்த பொருள் சைனால இருந்து ஒரு சின்ன சொல்லுங்க. மன்னிக்கணும். ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்விட் போட்டிருக்காரு. 125% உயர்த்த போறாராம் சைனா மீதான டாக்ஸ். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாளைக்கு காலைல பேசி முடிக்கும் போது எத்தனை கொடுப்பாரோ தெரியல. ஸோ இதுதான். இது என்னன்னா ஒரு நிலையில்லாத ஒரு டாக்ஸேஷன் வந்து போட்டுக்கிட்டே போறாரு. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப சைனா வந்து போன வருஷம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்களினுடைய மதிப்பு $688 பில்லியன். இப்ப இந்த $688 பில்லியன் டாக்ஸ் போட்டாங்கன்னா, இப்ப 100% வச்சுப்போம். 104% வந்து டாக்ஸ் போட்டாருன்னா $688 பில்லியன் சைனாவை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய ஏற்றுமதி அமெரிக்காவினுடைய மதிப்பை பொறுத்தளவுல $1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுல 700 பில்லியன் வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா 100% டாக்ஸ் கொடுக்கணும். அப்ப 700 பில்லியன் வந்து டாக்ஸ் வருமானம் வரும் அங்க சைனா கிட்ட இருந்து. அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா சைனாவுக்கு அந்த அவசியம் இல்லை. 100% டாக்ஸை கொடுத்துட்டு உன் நாட்டுக்கு நான் ஏன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய நிலைப்பாடு. சைனா என்ன பண்ணும்னா ரீடைரக்ட் பண்ணும். மற்ற நாடுகளுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், அமெரிக்காவுக்கு என்னுடைய பொருளை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணல. ரெண்டாவது, அமெரிக்காவினுடைய கன்சியூமரும் வந்து என்னன்னா, நான் வந்து சைனாவினுடைய பொருளை நேத்து வரைக்கும் நான் $1 வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் $2, $3 கொடுக்குற அளவுக்கு வாங்கணும்னா எனக்கு அது தேவையில்லை. நான் வேற நாட்டு பொருளை வாங்கிக்கிறேன், இல்ல என் நாட்டுல கிடைக்கிற பொருளை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நிலை வரும். ஆனா சைனாவினுடைய உற்பத்திய அமெரிக்காவில பூர்த்தி செய்ய முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா சைனாவினுடைய உற்பத்திங்கிறது குண்டூசியில இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் சைனா வந்து உற்பத்தி பண்ணுது. என்ன பொருட்கள் வேணும்னாலும் சைனால இருந்து உற்பத்தி நடந்துட்டு இருக்கு, சைனால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவில் அதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியும் கிடையாது, அதற்கான வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள் கிடையாது. எல்லாம் வந்து மெயினா வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், அமெரிக்காவினுடைய பெருமளவுக்கான வேலை வாய்ப்புங்கிறது எந்த செக்டார்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான துறைகள்ல தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் லெவல் ஜாப்ல வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஒர்க் ஃபோர்ஸே கிடையாது. அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதற்கு தயாரிப்பு பணிகளும் இது வரைக்கும் அமெரிக்காவில் நடக்கல. எஜுகேஷன் அதற்காக இல்லை, பயிற்சிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப
அந்த ஒர்க் ஃபோர்ஸை இப்ப நீங்க வந்து நாளைக்கு உள்நாட்டு தேவைக்காக வந்து நீங்க உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக போனீங்கனாலும் உங்களுக்கு ஆள் கிடையாது. முதல்ல உங்களுக்கு தொழில் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான முதலீட நிறுவனங்கள் போடுறது தயங்குவாங்க. அப்படியே போட்டாங்கன்னாலும் தொழிற்சாலைகளை உருவாக்கணும். தொழிற்சாலைகள் உடனடியா உருவாக்க முடியாது, டைம் எடுக்கும். அப்போ தொழிற்சாலைகளை உருவாக்கிட்டா கூட ஆட்களை வந்து அதற்காக நியமனம் பண்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழிலே தெரியாது. இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து உங்களுடைய தொழிலை வந்து உற்பத்தி வந்து பண்ண முடியும். அமெரிக்காவினுடைய தேவைக்கான உற்பத்தியை வந்து உங்களால பண்ண முடியும். இப்ப இது எல்லாமே சைனால இருக்கு. அது சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த பொருட்கள் எல்லாம் வர்றது நின்று போகும். $600 பில்லியன் அளவுக்கான பொருட்கள் வர்றது நின்றும். அது நின்றுச்சுன்னா நீங்க இந்த $600 பில்லியன் வந்து இங்க விற்பனை நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து உங்க நாட்டுல உற்பத்தி பண்ணி ஃபில் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு விலை வந்து அதிகமாகாம பாதுகாத்துக்க முடியும். அப்படியுமே விலை அதிகமாகும். ஏன்னா அமெரிக்காவினுடைய தொழிலாளர்களினுடைய கூலிங்கிறது அதிகம் சைனாவை கம்பேர் பண்ணும்போது. இப்போ கூலி அதிகமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி பண்ணும்போது செலவினம் அதிகமாகும். அதனால விலை வந்து உயர்ந்துடும். அப்படியே ஒரு விலை உயர்ந்ததுனாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னா உற்பத்தி வந்து பண்ணணும். ஆனா உற்பத்தி பண்றதுக்கான சூழல் கிடையாது. அதற்கான முதலீடை போடுறதுக்கு முதலாளிகள் தயாரா இல்ல. அப்படியே முதலீடுகள் போட்டாலும் தொழிற்சாலைகளை உடனடியா வந்து நீங்க உருவாக்க முடியாது. தொழிற்சாலைகளை உருவாக்குனாலும் தொழிலாளிகளை உங்களால உடனடியா உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்றதுக்கான காலங்கிறது இன்னும் ஒரு 2-3 வருஷமாவது ஆகும். குறைஞ்சது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு. நான் சொல்றது குறைஞ்சது. இது எல்லா துறைகளுக்கும் பொருத்தும் மனதில்லை. அடிப்படையான துறைகளுக்கு கூட உங்களுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும் உங்களுடைய நாட்டு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிளான தொழிலை வந்து உருவாக்குறதுக்கு. ஆனா இந்த 2-3 வருஷத்துல இந்த பொருட்களினுடைய விலை வந்து என்ன மாதிரி உயரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப பெரிய அளவுக்கு இந்த பொருட்கள் வந்து விலை உயரப்போகுது. இதனால அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட போறாங்க. அமெரிக்காவினுடைய ஆர்டினரி மக்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்க. 2வது சைனாவுக்கு இதனால என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சைனாவினுடைய உற்பத்தியில அவங்களுடைய ஜிடிபியில வருஷத்துக்கு 15% மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. 85% வந்து உள்நாட்டு தேவைகளுக்காக உற்பத்தி நடக்குது சைனாக்குள்ள. இப்போ 15% சைனாவினுடைய உற்பத்தியில 15% தான் வெளிநாடுகளுக்கே போகுது. அதுல 20% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா வெறும் 3% தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் நடக்குது சைனாவினுடைய உற்பத்தி. 3% மட்டும்தான் வந்து ஏற்றுமதி நடக்குது. இந்த 3% அவங்க பெருசா கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 3%த்துல ஒரு 2% மற்ற நாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலே அவங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடும். அதனால இதை வந்து பெருசா அமெரிக்கா கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சி என்னுடைய பொருளாதாரத்தை காப்பாத்துன்னு போய் நிக்க வேண்டிய அவசியம் சைனாவுக்கு இல்லை. ஆனா அமெரிக்காவை பொறுத்தளவுல சைனாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவில் உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு உடனடி வாய்ப்பு கிடையாது. மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு இறக்குமதி பண்ணணும்னாலும் எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் டாக்ஸை போட்டிருக்கிறாரு. இப்ப எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் டாக்ஸ் போட்டா கண்டிப்பா உற்பத்தி சாதனங்களினுடைய மதிப்பு வந்து அதிகமா தான் போகுது. வேலை வந்து உயர்ந்துட்டு தான் இருக்கும். அதனால மக்கள் வந்து பாதிப்பை சந்திக்கிறத நிறுத்தவே முடியாது. ஸோ எல்லா வகையிலையும் இது செல்ஃபாவே வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து சிக்கலை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க லாங் ரன்ல இதெல்லாம் வந்து தேவைகள் அதிகமாயிடுச்சு, வெளியில இருந்து பொருட்கள் வரலன்னா உள்நாட்டுல வந்து உற்பத்தி அதிகரிக்கும், அதனால வேலை வாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் நிலைத்தன்மை அடையும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஆனா அதற்கு ஆப்போசிட்டா அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதற்கான கட்டுமானமும் வந்து அமெரிக்காவுல கிடையாது. ஒரு ஸ்டேட் பிளான்டு எக்கனாமி வந்து அமெரிக்காவுல கிடையாது. அமெரிக்காவினுடைய சிறப்பே வந்து அது அது கட்டற்ற திறந்த பொருளாதார கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய, ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு தான் வந்து அமெரிக்கா. அங்க முதலாளிகள் அவங்களா தான் முடிவெடுத்து எதுல வந்து லாபம் அதிகமோ அங்கதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
எதுல பெருசா லாபம் அமெரிக்காவினுடைய முதலாளிகளுக்குன்னா ரியல் எஸ்டேட்ல பெரிய லாபம், ஸ்பெகுலேட்டிவ் ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாபம், அதே போல ஃபினான்ஸ் பண்றதுல பெரிய லாபம். அப்போ ஃபினான்ஸ் பண்றது, இந்த ஃபினான்ஸ் ரீதியான நிதித்துறை ரீதியான முதலீடுகளை தான் வந்து அவங்க பெருசா பாக்குறாங்க. ஏன்னா அதுலதான் லாபம் அதிகம். அதனால உற்பத்தி சார்ந்த துறையில வந்து அவங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அதை விரும்புறதும் இல்லை. அப்போ நீங்க உங்களுக்கு தேவைகள் அதிகமா இருந்தனாலும் உற்பத்தி சார்ந்த துறையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் முதலீடு பண்றதுங்கிறது கடினம் தான். ஏன்னா அவங்களுக்கு லாபம் வந்து அதுல கம்மி. அதற்கு பதிலா ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல வேற ஒரு ஒரு பினான்சியல் ஸ்பெகுலேஷன்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பாக்குறாங்க அவங்க. அதனாலதான் வந்து அவங்க அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக போறாங்க. அவங்கள போய் உற்பத்தி செஞ்சு நீ வந்து மக்களுக்கு வித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 10% லாபம் கிடைக்கிறதுக்காக வந்து அவங்களை இன்வெஸ்ட் பண்ணுடான்னா அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்ப இததான் வந்து ட்ரம்ப் வந்து எதிர்பார்க்கிறாரு. நீங்க வந்து பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டிமாண்டை வந்து நான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன், அதனால வந்து நீங்க உற்பத்தியை பண்ணுங்கிறாரு. ஆனா முதலாளிகள் வந்து பண்ண மாட்டாங்கிறது இது கம்ப்ளீட் ஃபெயிலர் ஆகும்போதுதான் தெரியும் ட்ரம்ப்புக்கு. இது பண்ண போறது இல்லை, முதலாளிகள் பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுல வந்து அவங்களுக்கு பெரிய லாபம் கிடையாது. ஸோ எல்லா வகையிலுமே இது ஒட்டுமொத்தமா அமெரிக்கன் ஒர்க்கிங் கிளாஸுக்கு மிகப்பெரிய பேர்டனை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளும் டாரிஃப்ல போச்சுன்னா ரிட்டாலிட்டரி டாரிஃப் வந்து போடுறாங்க. சைனா வந்து 84% டாரிஃப் வந்து போடுறது. அதே போல 25% டாரிஃப் வந்து கனடா போடுது. கனடாவினுடைய ஏற்றுமதி 50% சைனா, அதாவது கனடாவினுடைய ஜிடிபியில 50% அமெரிக்காவுக்கு அது ஏற்றுமதி பண்ணுது. இப்ப கனடாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இந்த டாரிஃப்னால. அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை வந்து எதிர்கொள்ள போகுது. அது போல பல்வேறு நாடுகள் இருக்கு. மெக்சிகோ மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளும். அது போல பல்வேறு நாடுகள் வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து எதிர்கொள்வாங்க. அதனால இது உலக பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடியது, அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடியது, அமெரிக்க மக்களுக்கு இதை விட மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது. இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க அரசியல் ரீதியான விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு உலக நாடுகளை இந்த டாரிஃப் மூலமா மிரட்டி பணி வைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இந்த டாரிஃப் வந்து பண்றாரு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 190 நாடுகளுக்கு பக்கம் அவரு 180 நாடுகளுக்கு மேல வந்து அவரு டாரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு, வரி விதிப்பை வந்து போட்டிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் 70 நாடுகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ட்ரெஷரி செக்ரட்டரி அதான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ 70 நாடு தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா மிச்சம் கிட்டத்தட்ட 100 நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு வரல. அப்ப அவங்களும் வந்து எதிர்நிலைப்பாட்டை எடுக்க போறாங்கிறது தான் கண்கூடா தெரியுது. எப்படி பார்த்தாலும் மிக முக்கியமான நாடுகள் எதிர்நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா ட்ரம்பினுடைய முயற்சிங்கிறது, நெகோசியேஷனுக்கு அழைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலரா தான் போகும். ஸோ எல்லா வகையிலையும் ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்புங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கத்துல உலக நாடுகள் எதிரி நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான உறவு, வர்த்தக உறவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த வந்து வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது. ஸோ எல்லா வகையிலையும் இது வந்து அமெரிக்காவுக்கும் நன்மை பயக்கக்கூடியது இல்லை, உலக பொருளாதாரத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியது இல்லை. அதே போல அமெரிக்காவினுடைய ஹிஜோமனியை காப்பாத்துறதுக்கான சூழலையும் இது உருவாக்க போறது இல்லை. எல்லா வகையிலையும் இது பாதகத்தை தான் ஏற்படுத்த போகுது, எல்லாருக்கும் பாதகத்தை ஏற்படுத்த போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இது இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போருக்கு முன்னாடி இந்த மாதிரியான டாரிஃப் வந்து பெரிய அளவுக்கு இடம்பெற்றுச்சு. அதே மாதிரியான ஒரு காலகட்டம் இப்ப நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அறிகுறியை வந்து காட்டுது. 3ஆம் உலக போருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். தோழர், என்ன இங்க கூட நிப்பாட்டிட்டீங்க? நீ இதை சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு எங்க ஞாபகம் வருதுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய 2வது காணொளி இல்ல 3வது காணொளின்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொன்னீங்க இந்த
ஹிஜோமணி அமெரிக்க ஹிஜோமணி விழுறதுக்கான காலம் வந்துடுச்சு. அது விழுகும் போது சாதாரணமா விழாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம் விழுந்துச்சுன்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் வேரோட புடுங்கிட்டு தான் சேர்த்து விடுவோம். பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு தான் கீழ விடுவோம். அது போல தான் இது நடக்கும். மிகப்பெரிய லெவல்ல உயிர் சேதத்த நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து கரெக்ட்டா 16, 15 மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல இப்போ நீங்க சொல்ற மாரி இந்த 3ஆம் உலகப் போர நோக்கி இவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது அங்க தான் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த நீங்க சொல்ற மாரி இந்த பொருளாதார சரிவுங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. பங்குச் சந்தையெல்லாம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி நேத்து விடிய கிளம்புற தைவான்லாம் எடுத்தோனே 8% காலி. இன்னைக்கு காலைல 5.5% காலி. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் யார கேட்டாலும் வந்து மிகப்பெரிய லெவல்ல லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கால இருக்கிறவங்கலாம் ரொம்ப அழுகுறாங்க. நான் எங்கேயோ வச்சு என்னோட இது அமௌண்ட் எங்கேயோ இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் கீழ கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே போச்சு. அப்படின்னு அமெரிக்க நண்பர்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இதுல வந்து நம்மலாம் சொல்றது, மற்ற நண்பர்கள் சொல்றதெல்லாம் தாண்டி, இங்கிலாந்தினுடைய பிரதமர் கேர் ஸ்டாமர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த சண்டே டைம்ஸ்ல அவர் சொன்னதா வந்த வாசகங்கள் நான் அப்படியே படிக்கிறேன். கேர் ஸ்டாமர் டு அட்மிட் குளோபலைசேஷன் ஹஸ் ஃபெயில்டு அஸ் அ டேரிஃப் வார் ரேஜஸ். The Prime Minister will say the economic upheaval from Trump's tariffs shows the government must move further and faster to boost growth. இவரே வந்து உலகமயமாக்கல் தோல்வி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராருன்னா எத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இந்த உலகமயமாக்கல் தோல்வின்னு இவர் எதை வச்சு சொல்றாரு? தனக்கு நடந்த காரணத்தினால சொல்றாரா? இல்ல இது வந்து இனிமே நிக்காது, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நாசம் பண்ண போகுது உலகத்தையே அப்படின்றதுனால சொல்றாரா? இது வந்து அமெரிக்காவினுடைய பபுள். ஆக்சுவலா வந்து அமெரிக்காவினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்ததுனாலும், அவங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமா வந்து பபுள வந்து உருவாக்குனாங்க. இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட் விழுறதுனுடைய அடிப்படையும் வந்து இந்த பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகுது. ஏன்னா அது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் தான் வந்து சந்தை பொருளாதாரம். சந்தை பங்கு சந்தை மதிப்பு. ஸோ அதனால அது அது வந்து பெரிய அளவுக்கு பர்ஸ்ட் ஆகும். இந்த மாதிரியான செய்திகள் வந்து வரும்போது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது திரும்ப ரெக்கவர் ஆயிக்கும். ஸோ அதனால அதை வந்து பெருசா நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரா பார்க்க தேவையில்ல. வீழ்ச்சியினுடைய இண்டிகேட்டரா நம்ம பார்க்க தேவையில்ல. ஆனா இந்த 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 பபுள்ங்கிறது ஒரு காலத்துல வந்து அமெரிக்காக்குள்ள ஏற்படுத்துற அந்த பபுள்ங்கிறது, பினான்சியல் பபுள்ங்கிறது உலகமயமாக்கப்பட்டுருச்சு. உலகமயமாக்கப்பட்டதுனாலதான் 2008 பொருளாதார மந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க எதிரொலிக்குது. ஏன்னா அமெரிக்காவில் ஏற்படுற அந்த மந்த நிலைங்கிறது பினான்சியல் செக்டார் வந்து உலகம் முழுக்க தொடர்புல இருக்கிறதுனால அங்க பாதிப்பு ஏற்பட்ட உடனே உலகம் முழுக்க அது எதிரொலிக்குது. அதன் வீழ்ச்சி, அதன் விளைவா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வந்து அந்த அந்த பொருளாதார மந்த நிலைங்கிறது தொடர்ந்து இடம்பெற்றுச்சு. நம்மளுடைய இன்றைய பொருளாதார வீழ்ச்சி மீளாம இருக்கிறதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறதும் அந்த வீழ்ச்சியில இருந்து இன்னும் வந்து மீண்டு வரல உலக பொருளாதாரம். அதனோட கூட சேர்ந்து கொரோனா முழு அடைப்பு, அதே போல மற்ற போர்கள், இப்படி பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து அதுல இருந்து இன்னும் ரெக்கவரே ஆகல எக்கனாமி. ரெண்டாவது, இந்த கேபிட்டலிச பொருளாதாரம்ங்கிறது அது வந்து ஏதோ இன்பில்டு ஒரு டிசீஸ் மாதிரி 5 ஆண்டு இல்ல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மந்த நிலை ஏற்படும். அப்புறம் திடீர்னு வந்து வளர்ச்சி நிலையை நோக்கி போகும். அப்புறம் திரும்ப மந்த நிலை ஏற்படும். இப்படித்தான் வந்து தொடர்ந்து கடந்த 200 வருஷமா வந்து இந்த பொருளாதார கட்டமைப்புங்கிறது இயங்கிட்டே இருக்கு. இதை தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி. அது உண்மையா வந்து தவிர்க்க முடியாததா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. வேற பொருளாதார கட்டமைப்புக்குள்ள போனாதான் தெரியும் அது வந்து இயல்பானதா இல்ல வந்து அது தவிர்க்கக்கூடியது தானா அப்படிங்கிறது. இப்ப இந்த குளோபலைசேஷன்ங்கிறது, உலகமயமாக்கல்ங்கிறது இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த பபுள், அதாவது மதிப்பில்லாம பணத்தை மட்டும் அச்சடிச்சு ஏகப்பட்டதை வந்து மதிப்பை கூட்டி பொருட்களினுடைய விலையெல்லாம் ஏத்தி, ரியல் எஸ்டேட்டு மற்ற விஷயங்களினுடைய விலையெல்லாம் ஏத்தி இன்னைக்கு வந்து மதிப்பை வந்து கூட்டி வச்சிருக்கிறாங்க. நிறுவனங்களினுடைய மதிப்பை வந்து கூட்டி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான மதிப்பா அப்படின்னா அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது தான் அது உண்மையான மதிப்பா என்னங்கிறது தெரியும். இப்ப நான் வந்து ஒரு நிலம் வாங்குறேன்.
ஒரு நிலத்தை வந்து நான் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அதுக்கு அந்த ஏரியால நிலத்தினுடைய மதிப்பு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கின நிலத்தினுடைய மதிப்பு வந்துருச்சு அப்படின்னா, 50 கோடி ரூபாய்க்கு நான் வந்து சொந்தக்காரன்னு ஊர்ல வந்து சொல்லிக்கலாம். ஆனா இந்த 50 கோடி ரூபாய வந்து நான் அந்த நிலத்தை வித்து எடுத்தேன்னா தான் அதை நான் மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம இந்த ஏரியால 50 கோடி ரூபாய் மதிப்பு, ஒரு நிலத்தினுடைய மதிப்பு 50 கோடி ரூபாய் விக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இது 50 கோடி ரூபாய்க்கு விக்குமா அப்படின்னா விக்காது. சோ என்னன்னா, இது ஊதி பெரிதாக்கப்பட்ட மதிப்பு. இதனுடைய ஒரிஜினல் மதிப்பு கிடையாது அது. ஊதி பெரிதாக்கப்பட்ட மதிப்பு. ஏன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து பபுள். இது வந்து ஒரு பலூனை ஊதுற மாதிரி. இதனுடைய மதிப்பு ஒரிஜினல் மதிப்பை தாண்டி இதை ஊதிக்கிட்டே போறாங்க. இது அமெரிக்காவினுடைய எக்கனாமில ஊதி பெருசாக்குனது. கடைசியா வந்து இது வெடிச்சு போகுங்கிற மாதிரியான சூழல் வந்த உடனே இதை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்க வந்து விரிவாக்கம் பண்ணிட்டாங்க இந்த பபுள. இதனால வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அவங்க விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சிக்கல் வருது. இது கம்ப்ளீட் பபுளா இருக்கு. எக்கனாமிக் குரோத் கிடையாது. உற்பத்தி நடக்கல. பினான்சியல் ஸ்பெகுலேஷன் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. பங்கு சந்தைகளினுடைய மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. பங்குகளினுடைய விலை வந்து கூடிக்கிட்டே போகுது. அதெல்லாம் வந்து உண்மையாவே மதிப்பு இருக்கா என்னங்கிறத உறுதிப்படுத்தக்கூடாத சூழ்நிலை இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இமேஜினரி மதிப்பீடு. அவ்வளவுதான். ஒரு கற்பனையில இருக்கக்கூடிய மதிப்பீடு. இதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு கிடையாது. இந்த சிஸ்டம் வந்து கிடையாது. இப்ப அமெரிக்கா கடன்ல இருக்கு, டெபிசிட்ல இருக்கு. பெரிய அளவுக்கு அவங்க வட்டி வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய பாண்டுகளுக்கான வட்டியை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, டிவிடெண்ட்டை. இதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல. இதுல கூடவே வந்து டாலருக்கு எதிரான பிரச்சாரங்கிறதும் பெருசா இருக்கு. அதற்கான அணி சேர்க்கைங்கிறதும் உலக நாடுகள்கிட்ட நடக்குது. ட்ரேடு வந்து அமெரிக்காவினுடைய சிஸ்டத்தை இல்லாம ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவினுடைய டாலருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அமெரிக்கன் டாலர் வந்து போயிருச்சுன்னா இவங்களுடைய கடனை வந்து அடைக்க முடியாது. ஏன்னா அந்த குளோபல் கரன்சிங்கிற அந்த மதிப்பு வந்து போயிடும் அமெரிக்கன் டாலருக்கு. அப்படி போயிருச்சுன்னா இவங்க இஷ்டத்துக்கு பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கடனை அடைக்க முடியாது. ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து தீர்க்கணும்னா, இந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னா அதற்கு இருக்கிற ஒரே வழி உலகப்போர் தான். உலகப்போரை உருவாக்கி இதை கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணி விடுறது. அவ்வளவுதான். இந்த பொருளாதாரத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டப்பை ரீசெட் பண்ணி விட்டு புதுசா உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அதற்கான பின்னணியில தான் இவங்க வந்து நான் அதை கூட ஏன் தொடர்பு படுத்தினாக்கா, 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியான அப்படிங்கிறது டாரிஃப் வாருங்கிறது நடந்தது. அதற்கப்புறம் தான் 2ஆம் உலகப் போரும் உருவானுச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் வந்து நமக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரியான சூழல் இருக்கு. அதே மாதிரியான தேவையும் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்போது 3ஆம் உலகப் போருக்கான அடிப்படைகள் வந்து நமக்கு கண்கூடா தெரியுது. ஓகே ஓகே தோழர். புரியுது புரியுது புரியுது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்ல வேண்டிய தோழர்களுக்கு? வேற இப்போதைக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல. சரி ஓகே தோழர். அதான் இப்ப அடுத்து சனிக்கிழமை மீட்டிங் நடக்குதுன்னு சொல்றாங்க ஓமன்ல. அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசலாம். அதே போல நாளைக்கு நம்ம ஓகே தோழர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தேதி 10 இருக்கும். ஏப்ரல் இன்னைக்கு தான் ஏப்ரல் 10 தவிர நாளைக்கு தான் இல்லையா? இன்னைக்கா நாளைக்கா இல்ல நாளைக்கு தான். தோழர்கள் கேட்டுட்டு இருக்கும்போது இது ஏப்ரல் 10 இருக்கும். அப்போ வந்து இதுல வந்து இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய துணை ரஷ்யாவோட துணை தூதரகத்துல வச்சு ரஷ்ய தரப்புலையும் அமெரிக்க தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அது போன தடவை சொன்ன மாதிரி எதுவுமே நகரல. பாட்டுக்கு அப்படியே கல் மாதிரி நிற்கிது. இப்போ இது நகரலன்னு பேசிட்டு இருந்தோம். மேபி அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏதாவது முன்னேற்றம் வரலாம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமும் நம்ம சனிக்கிழமை நைட்டு பேசணும்னா தோழர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலைல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தகவல் எடுத்துட்டு அடுத்த கவலையில் பேசலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செஞ்சு தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
வீடியோ எல்லாம் கம்மியா போயிட்டு இருக்கு. ஆமா, தோழர்களோட லைக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா தோழர்களும் லைக் பண்ணீங்கன்னா தான் அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் போய் சேரும். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒரு தோழர் வந்து கேட்டிருந்தாரு, அந்த இதை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஹிட்லருக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் இடையில் உண்டான அந்த உறவு, அந்த போர் 2ஆம் உலக போர் தொடங்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேரும் நடுவுல நடந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு அது பேச சொல்லியிருந்தாரு. நம்ம அது தகவல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பேசலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், அதை பத்தி பேசணும். அதை தகவல் எடுத்த பிறகு அதை பத்தி பேசலாம். உங்க நேரத்துக்கு மிக நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.